இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 5வது வசனம். இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்கணும்னு நினச்சி, இல்லை இந்த காரியத்தில் நான் எப்படியாவது வெற்றி பெறணும்னு நினச்சி அது நடக்காமல் இருக்குதா? அதை நினச்சி நீங்கள் இருதயத்தில் சோர்வோடு இருக்கிறீங்களா? உங்களுக்காக தான் தேவன் இன்றைக்கு இந்த வார்த்தையை அனுப்புகிறாரு. தேவன் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் உங்களுக்காக அனுப்பிய வார்த்தைகளை தான் நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நேர்த்தியான பங்குகளை, ஆசீர்வாதங்களை, சுதந்திரங்களை வச்சிருக்கிறாரு. உங்களுடைய கையை விட்டு போன பொருட்கள் அல்லது சொத்துக்களை குறித்து நீங்கள் கலங்கிட்டு இருக்க வேண்டாம். நிலையான சுதந்திரம் உங்களுக்கு இந்த மாதத்தில் உண்டாக போகிறது. கர்த்தர் மட்டும் எனக்கு போதும்னு நினச்சி இருந்த ஆபிரகாமுக்கு தேவன் சகல விதமான ஆசீர்வாதங்களையும் கொடுத்து செல்வ சீமானா வைத்திருந்தார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் அப்பேற்பட்ட நன்மையை செய்ய போகிறாரு. இதுவரைக்கும் நீங்கள் இழந்து போனதை நினச்சி, அடைய முடியாத காரியங்களை நினச்சி, இதுவரைக்கும் உங்கள் மனசில் இருந்த அத்தனை கஷ்டங்களையும் உங்களை விட்டு இன்றைக்கு நீக்கி தேவன் உங்களுக்கு திட்டமிட்டு வைத்திருக்கிற உயரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. ஆசீர்வாதங்களை தரப்போகிறாரு. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிச்சிங்கப்பா. அமேன். இன்றைக்கு அப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்கு நன்றி, வசனங்களுக்கு நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உண்மை நோக்கி பார்க்குறோம். எஸ்ஸப்பா, ஒத்தாசை வரும் பர்வதமாகிய உண்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். எஸ்ஸப்பா, அமேன். என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலையும் நிறைய ஏக்கங்கள் இருக்குது, நிறைய வாஞ்சைகள் இருக்குது. நான் அந்த பொருளை என்னால் வாங்கவே முடியலையே, இந்த வீடை என்னால் கட்டவே முடியலையே, இந்த கேஸில் என்னால் ஜெயிக்கவே முடியலையே, நான் அந்த சொத்தை இழந்துட்டேனே, என் பிள்ளையை இந்த படிப்பு படிக்க வைக்க முடியலையே, ஏகப்பட்ட முடியலையே, இல்லையே அப்படிங்கிற காரியங்களை குறித்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு தேவன் உங்களுக்காக இந்த வார்த்தையை அனுப்பியிருக்கிறாரு. அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் வேதனைப்படக்கூடாதுங்கிறதுக்காக. ஆமென். நீங்கள் உங்கள் கரங்களில் கிடைக்காத எதையும் குறித்து கவலைப்படாதீங்க. ஏன்னா தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டம் நன்மைக்கு ஏதுவாக இருக்குது. தன்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மையை மாத்திரம்தான் செய்கிறதுக்கு அவர் திட்டமிட்டு வைத்திருக்கிறாரு. பொல்லாதவர்களாகிய இந்த உலகத்தில் இருக்கிற தாய் தகப்பனே தன்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை திட்டமிடும்போது பரம தகப்பனாகிய தேவன் நமக்கு பெரிய நன்மைகளை தான் திட்டமிட்டு வைத்திருக்கிறாரு. அதை நிச்சயமாக உங்கள் கரங்கள்லேருந்து யாரும் பறிக்க முடியாது. ஏன்னா அது தேவன் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற திட்டம். அமேன். அவர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற வெற்றி, அதை யாராலையும் தடுக்க முடியாது. அவர் உங்களுக்கு ஒரு கதவை திறக்கும்போது எந்த மனுஷனின் சதி திட்டமும் அதை பூட்ட முடியாது. அவர் உங்களுக்கான கட்டுகளை உடைக்கும்போது, உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய தடைகளை உடைத்து உங்கள் பாதைகளை நேராக்கும்போது வேறு யாரும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க முடியாது. அவர் உங்களுக்குன்னு நியமித்து வைத்திருக்கிற வெற்றியை, ஆசீர்வாதங்களை நியமித்து வைத்திருக்கிற காலத்தில் கரெக்டாக உங்கள் கரத்தில் கொடுப்பாரு. உங்கள் கரத்தில் வந்து சேராத எதையும் குறித்து கவலைப்படுறதை இன்றோடு நிறுத்துங்க. நீங்கள் அதை செய்யலையே, இதை செய்யலையே, அதை வாங்கி வைக்கலையே, இதை வாங்கி வைக்கலையே, இந்த எண்ணங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளை விட்டு அகலுவதாக. இருதயத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் இப்பொழுது இந்த பிள்ளைகளை விட்டு நீங்குவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கான அத்தனை கதவுகளும் இப்பொழுது திறக்கப்படுவதாக. புதிய வாய்ப்புகளை உண்டு பண்ணுங்க ஏசப்பா. இழந்ததாக நினைத்த அத்தனை வெற்றிகளையும் இந்த பிள்ளைகள் இப்பொழுது சுதந்திரித்து கொள்வார்களாகப்பா. அமேன். ஒவ்வொரு வருஷமும் எதிர்பார்த்து ஏமாந்திருக்கிற காரியத்தில் அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வெற்றியை கட்டளையிட போகிறீங்க ஏசப்பா. அமேன். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்குற இடத்துல, குடும்பத்தில் அப்பா, திருமண வாழ்க்கையில் அத்தனை விஷயங்கள்லையும் எதிர்பார்த்திருந்த நன்மையை
இந்த மாதத்தில் இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க ஏசப்பா. வெகு சீக்கிரத்தில் அதுக்கான அடையாளத்தை காட்ட போகிறீங்க ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் பர்சனலாக பேசுகிற வார்த்தைகளை இந்த பிள்ளைகள் ரிசீவ் பண்ணட்டும் ஏசப்பா. இருதயத்தை அதற்காக தயார்படுத்துங்கப்பா. அமேன். ஒரு நிலத்தை உழுது பயிரை வளர செய்வது போல அப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயமும் இப்பொழுது உளப்பட்டு அப்பா உம்முடைய வார்த்தைகளை விதைக்கும் போது 100 மடங்கு பலன் தருவதாக மாற்றுங்க ஏசப்பா. விசுவாசத்தை நீங்களே துவக்குங்கப்பா. நீங்கள் கிரியை செய்யத்தக்கதான விசுவாசம் இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் இருதயத்தில் இருக்கக்கூடிய பயங்கள் இப்பொழுது நீங்குவதாக, அத்தனை குழப்பங்களும் இப்பொழுது நீங்குவதாக. அமேன். நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு திட்டமிட்டு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இந்த பிள்ளைகள் கண்கள் காணட்டும் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திர சேவனை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா விஷயம் விலக்கி பாதுகாத்தருங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.